evening all. So இன்னைக்கு வந்து நம்ம கிராமர்ல ஆர்டிகிள்ஸ் அண்ட் ப்ரிபோசிஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? So articles அப்படின்னா என்னன்னா the words that occur before nouns to describe or determine the noun. ஒரு வேர்டுக்கு முன்னாடி வர்ற ஒரு லெட்டர் ஆர் ஒரு கேரக்டர் அல்லது ஒரு பர்டிகுலர் வேர்டை தான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்றோம். அந்த ஆர்டிகல்ஸ் வந்து எங்க வரும்னா நவுன்ஸ்க்கு முன்னாடி வரும். அது வந்து ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கோ இல்ல டிட்டர்மைன் பண்றதுக்கோ அந்த நவுனை பத்தி சொல்றது, அந்த நவுனை பொசிஷனையோ அல்லது அதோட டைமையோ அந்த பிளேஸ்மெண்ட்டையோ சொல்றது தான் வந்து ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ்ல வந்து நமக்கு 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆர்டிகல்ஸை வந்து ஒரே செட்டா தான் நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். ஒன்னு வந்து ஏ அல்லது ஆன். இது ரெண்டுமே வந்து ஒரே கேட்டகரி தான். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்றோம். அடுத்த ஆர்டிகல் வந்து த, அது வந்து டெஃபினிட் ஆர்டிகல்னு சொல்றோம். ஸோ இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா அதை பத்தி நமக்கு சரியா தெரியாம இருந்தது, அந்த வேர்டை பத்தின எக்ஸாக்ட் டைமோ இல்ல எக்ஸாக்ட் திங் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதை பத்தி நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த வேர்டை பத்தி, அதுக்கப்புறம் நம்ம அதை ரிப்பீட்டடா திருப்பி யூஸ் பண்ணும்போது நம்ம தங்கிற டெஃபினிட் ஆர்டிகிளை வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், இல்லைன்னா மியூட்லயே இருந்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ. ஸோ ஏங்கிற ஆர்டிகிள் வந்து எங்க வரும் அப்படின்னா கான்சனன்ஸ். ஸோ கான்சனன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆல்பபெட்ஸ்ல வந்து நமக்கு இருக்கிற கேரக்டர்ஸ், ஆல்பபெட்ஸ், அதாவது ஏபிசிடி டில் இசட் வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ்ல இருக்கிற வவல்ஸை தவிர இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் வந்து நம்ம கான்சனன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கான்சனன்ட்ஸ்னா அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா AEIOU இது எல்லாமே வவல்ஸ். இது தவிர இருக்கிற மற்ற எல்லா ஆல்பபெட்ஸுமே வந்து கான்சனன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கான்சனன்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ஏ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆன் யூஸ் பண்ண கூடாது. ஸோ இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ல 2 இருக்கு. ஒன்னு வந்து ஏ, அடுத்தது வந்து ஆன். ஏ வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ண போறோம். அடுத்தது வந்து ஸோ ஏ வந்து எந்த மாதிரி வேர்டுக்கு முன்னாடிலாம் நீங்க யூஸ் பண்ணலாம்னா ஒன் பர்சன் ஆர் ஒன் திங் அதை மென்ஷன் பண்ணும்போது நீங்க ஏ வந்து யூஸ் பண்ணலாம். லைக் எ கார் அல்லது எ ஸ்மால் கார் இல்ல எ ஸ்மால் பிங்க் கார், அந்த மாதிரி அதை ஸ்பெசிஃபை பண்ற இடத்துலயும் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு பொருளுக்கோ ஒரு பர்சனுக்கோ முன்னாடி நம்ம வந்து ஏங்கிறத யூஸ் பண்ணலாம். இப்ப இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இது வந்து கான்சனன்ட்ஸ். ஸோ கான்சனன்ட்ஸ்ங்கிறது ஆல்பபெட்ஸ்ல வவல்ஸ் இல்லாத கேரக்டர்ஸ் நம்ம கான்சனன்ட் சொல்லுவோம். ஸோ சி வந்து கான்சனன்ட், எஸ் வந்து கான்சனன்ட், இங்கேயும் எஸ் வந்து கான்சனன்ட், அல்லது பிங்க் பி வந்து கான்சனன்ட். ஸோ அந்த மாதிரி நீங்க பிங்க் கார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆர்டிகிள் வந்து ஏ தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த ஆர்டிகிளும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்த ஆர்டிகிள் வந்து ஆன் ஆர்டிகிள். இது வந்து என்ன அப்படின்னா வவல்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்றது ஆன் ஆர்டிகிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ வவல்ஸ் என்னென்ன AEIOU இது எல்லாமே வந்து வவல்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஏங்கிற ஆர்டிகிள் வந்து நீங்க யூஸ் பண்ண கூடாது. ஈவன் தோ ரெண்டுமே இன்டெஃபினிட் ஆர்டிகிளா இருந்தாலும் வவல்ஸ்க்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்றது ஆன், கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ண போறது வந்து ஏ. சோ இது பாத்தீங்கன்னா ஆன் ஆப்பிள், ஆன் ஆரஞ்சு. ஏக்கு முன்னாடி ஓக்கு முன்னாடி ஆன் எக் பிளான்ட், ஈக்கு முன்னாடியும் ஆன் தான் யூஸ் பண்ணுவோம்.
எ புக். ஸோ இது பாத்தீங்கன்னா பிங்கிறது கான்சனன்ட். ஸோ புக்குக்கு முன்னாடி நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். ஐக்கு முன்னாடி, அதாவது வவலுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏக்கு முன்னாடி ஆன், எஸ்க்கு முன்னாடி ஏ. ஸோ வவலுக்கும் கான்சனன்ட்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா இன்டெஃபினிட் ஆர்டிகிளை வந்து நீங்க ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சொல்லுங்க, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏக்கும் ஆனுக்கும் டிஃபரன்ஸ் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். நோ டவுட் மேம். நோ டவுட்ஸ். புரியுதா? புரியுது மேம். ஓகே. ஸோ அதே இதுதான், இதை கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்குறோம். ஸோ ஏ பிளஸ் சிங்குலர் நவுன் பிகினிங் வித் அ கான்சனன்ட். ஏ பிளஸ் சிங்குலர் நவுன், அதாவது a boy, a car, a bike, a zoo, a dog, அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்றது வந்து a அப்படிங்கிற ஆர்டிகல், அதாவது இன்டெஃபினிட் ஆர்டிகல் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இன்டெஃபினிட் ஆர்டிகல் எதுக்கு முன்னாடி யூஸ் பண்றோம்? ஏங்கிறது கான்சனன்ட்க்கு முன்னாடியும் ஆனுங்கிறது வவலுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, எங்கெல்லாம் ஆன் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னா, சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி பேசுங்க, ஏன்னா இங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல எனக்கு. ஸோ ஆன் பிளஸ் சிங்குலர் நவுன் பிகினிங் வித் அ வவல். ஸோ வவலுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து ஆன் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது என்ன மாதிரி சிச்சுவேஷன்னா, அதே சவுண்ட்ல வருது அப்படின்னா, இப்ப ஆன் எலிஃபண்ட்னு தான் சொல்றோம், அ சவுண்ட்ல தான் வருது. எக்குன்னு தான் சொல்றோம். எதுவுமே வந்து ஏஇஐஓயு சவுண்ட்ல வரல, இடியட்னு தான் சொல்றோம். ஸோ அந்த சவுண்ட் இல்லாம வர வேர்ட்ஸ், ஈவன் தோ அதோடது வவல்ல ஸ்டார்ட் ஆனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு ஏங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம்னா கான்சனன்ட்டுக்கு முன்னாடியும், வவல்ங்கிறது வந்து ஆனுக்கு முன்னாடியும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ், ஏ அண்ட் ஆன். ஸோ இது வந்து இப்ப அதுல ரெண்டுலயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அடுத்த பார்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது. இப்போ ஏ பிளஸ் சிங்குலர் நவுன் பிகினிங் வித் அ கான்சனன்ட் சவுண்ட். ஸோ ஏ யூசர்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா யூங்கிறது என்ன? ஆக்சுவலா இது வந்து வவல். பட் ஏன் வந்து நம்ம ஏ சவுண்ட் இங்க வந்து ஏ ஆர்டிகல் வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கோம்னா, பிகின்ஸ் வித் த கான்சனன்ட் ஒய் சவுண்ட். ஒய் சவுண்ட்ல இது வருது. ஓகேவா? ஒய் சவுண்ட்னா யூசர் தான் சொல்றோம். யூ ஒய் யூ அப்படின்ற ப்ரொனவுன்சியேஷன் வந்து யூசர், யூனிவர்சிட்டி, யூனிசைக்கிள் அப்படின்னு சொல்லி யூ ஒய் யூங்கிற சவுண்ட்ல வர்றதுக்குனால இதுக்கு வந்து நம்ம ஏ யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் யூஸ் பண்ணல. ஓகேவா? அதே மாதிரி சைலண்ட் ஹெச் வர்ற வேர்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ். எக்ஸப்ஷன்ஸ்ங்கிறது எந்த மாதிரி வேர்டுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த ரூலை ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரூல் வந்து என்ன? ஏ வந்து கான்சனன்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம், வவலுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு யூனிவர்சிட்டி, யூசர், யூனிசைக்கிள், யூரோப்பியன், இது எல்லாத்துக்குமே முன்னாடி ஏ தான் யூஸ் பண்ணணும், ஆன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஈவன் தோ அது வவல்ல ஸ்டார்ட் ஆனாலும். அதே மாதிரி ஹெச்ங்கிறது வேர்டு ஹானஸ்ட் மேன் தான் சொல்லுவோம் நம்ம, ஹோ அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஹெச் சவுண்ட் அங்க வராது. ஹெச் வந்து எப்பவுமே எந்த வேர்ட்ல வந்தாலுமே அந்த ஹெச்சோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து சைலண்டா தான் இருக்கும். ஆனரபிள் பர்சன் தான் சொல்லுவோம், ஹானரபிள் பர்சன் சொல்ல மாட்டோம். அவர்ன்னு தான் சொல்லுவோம், ஹவர்னு சொல்ல மாட்டாங்க. அவர் அண்ட் அவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் ஆனஸ்ட் மேன், அண்ட் ஆனரபிள் பர்சன் அப்படிதான் சொல்லுவோம். ஹானரபிள் அப்படி வந்து நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அதனால அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் தான் யூஸ் பண்றோம்.
ஓகேவா? சோ இது எல்லாம் தான் வந்து உங்களுக்கு டெஃபினிட் ஆர்டிகல்ஸ்ல இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். சோ இதுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண முடியுமா? இதுல என்ன வரும்? ஏ வருமா, ஆன் வருமா? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க ஆன்சர். Do you have dash umbrella? A or an? A umbrella. A umbrella. Do you have a umbrella? வா. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன இருக்கு? அம்பர்லால ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? ஆனந்த மிஸ் வரும். என்ன வரும்? ஆன். ஆன் தானே. ஆனா ஆவா? An. ஆன். ஏன்னா அது வவல். வவல் வந்து யூ வந்து வவல் தானே உங்களுக்கு. வவல்ல தான் யூ வருது. சோ இங்க வந்து do you have an umbrella? an. an வரும். I would like to buy dash hat please. இதுக்கு A. A வரும். ஓகேவா? I will see ஓகே. A. அடுத்தது I will see you in dash hour. இதுக்கு An hour. an hour. An hour. an hour. ஏன் an hour வருது சொல்லுங்க யாராவது ஒருத்தர். Hour. முடியறது வவல்ஸ்ல முடியும். முடியறது நம்ம பார்க்க மாட்டோம். ஸ்டார்டிங் லெட்டர் தான் பார்ப்போம். இப்ப நான் சொன்னேன் இதுக்கு முந்தின பாயிண்ட். ஹெச்ல ஸ்டார்ட் ஆகுறதுல ஹெச் சைலண்டா இருந்ததுன்னா என்ன போடுவோம்? ஆன் போடுவோம். ஹவர் சொல்ல மாட்டோம், அவர் தான் சொல்லுவோம். ஓகேவா? அதனால அதுக்கு ஆன் போடுறோம். அதே ஹெச் வந்து இங்க ஹேட்னு சொல்லுவோம். ஆட்னு சொல்ல மாட்டோம், ஹேட்னு தான் சொல்லுவோம். சோ அதனால இந்த இடத்துல ஏ போடுறோம், இங்க வந்து ஆன் போடுறோம். UWS is dash university. புரியல. UWS is dash university. An university. An university-யா? An university-யா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யூ வந்து வவல் தான் கரெக்ட். பட் அதே ப்ரொனன்சியேஷன்ல வந்தா என்னன்னு சொன்னோம்? யூ YU ப்ரொனன்சியேஷன்ல வருது. A. University. Yeah, university. Okay, good. So, do you have an umbrella? I would like to buy a hat. Hat ன்னு வர்றதுனால இங்க ஏ. அவர் அப்படின்னு வர்றதுனால இந்த ஹெச் சைலண்ட் ஆகுது. சோ ஆட்டோமேட்டிக்கா ஓ வவல்ல வர்றதுனால ஆன். இங்க யூனிவர்சிட்டி YU அப்படின்னு வருது. ஈவன் தோ அது வவல்ல ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் அத வந்து யூனிவர்சிட்டி யூங்கிற ப்ரொனன்சியேஷன்ல வர்றதுனால நம்ம இங்க வந்து ஏ யூஸ் பண்றோம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட்ஸ்? கன்ஃபியூஸ் ஆகுதா? புரியுதா? புரியுது மிஸ். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? போலாம் மிஸ். ஓகே போலாம் மிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து த ரெண்டாவது ஆர்டிகல். சோ டெஃபினிட் ஆர்டிகல். ஒரு பொருளை பத்தி எனக்கு முன்னமே தெரியும், நல்லா தெரிஞ்ச இடத்துக்கு முன்னாடியோ இல்ல நல்லா தெரிஞ்ச பர்சனுக்கு முன்னாடியோ நான் யூஸ் பண்றது வந்து தேன் சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டெஃபினிட் அப்படின்னா என்ன மீனிங்? தெளிவா எனக்கு தெரியும், டெஃபினிட் கண்டிப்பா அப்படிங்கறத மீன் பண்றதுதான் டெஃபினிட். சோ நல்லா தெரிஞ்ச விஷயத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண போற ஆர்டிகல் வந்து த. சோ த இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு ஸ்பெசிபிக் ஆர் பர்டிகுலர் நவுன். ஸ்பெசிபிக் அப்படின்னா நல்லா தெரிஞ்ச, பர்டிகுலரா ஒரு திங்க பத்தி நான் சொல்ல போறேன் அப்படிங்கும் போது நான் தங்கிற டெஃபினிட் ஆர்டிகிளை யூஸ் பண்ண போறேன். ஸோ த மோஸ்ட் பாப்புலர் மூவி, எனக்கு நல்லா தெரிஞ்ச மோஸ்ட் பாப்புலரான மூவி, அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணலாம்.
I mean there are many movies but only one particular movie is the most popular. எனக்கு நிறைய படம் பத்தி தெரியும் பட் அதுல ஒரே ஒரு பர்டிகுலர் மூவி வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியும் த வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இப்போ ஆப் போட்டு பாருங்க, ஆப் மோஸ்ட் பாப்புலர் மூவி அப்படின்னா ஒரு பாப்புலர் மூவி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அர்த்தம். பட் த மோஸ்ட் பாப்புலர் மூவினா அது ரொம்ப பாப்புலரான ஒரு மூவி. அந்த மாதிரி நம்ம தெளிவுபடுத்தி சொல்லுங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன வரும்? டேஷ் சன் இஸ் வெரி ஹாட் டுடே. சன்னுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சன்னுங்கிறது என்ன? சூரியன். சூரியன் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சூரியன் தெரியாதவங்க இல்ல. சோ இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான ஒரு திங்க பத்தி பேசும்போது அந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? த சன் இஸ் வெரி ஹாட் டுடே. அதாவது சன் பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதுல வந்து நான் சன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை சொல்றேன். இப்ப மூன் இஸ் வெரி பிரைட் டுடே அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துலயும் நீங்க த மூன் தான் யூஸ் பண்ணணும். எனக்கு ஆல்ரெடி மூனை பத்தியும் தெரியும். ஸோ மூன் இஸ் வெரி பிரைட் டுடே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இஸ் வெரி லார்ஜ். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னா என்ன தெரியுமா? ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுதந்திர தேவி சிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஓகே, அதுவும் வந்து ஒரு பாப்புலர். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணும் போதும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இஸ் வெரி லார்ஜ். இந்த மாதிரி நமக்கு நல்லா தெரிஞ்ச பொருட்கள் பிளேஸுக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த இடத்துக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஈஃபில் டவர் இஸ் பியூட்டிஃபுல். இங்கேயும் த ஈஃபில் டவர் இஸ் பியூட்டிஃபுல். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன வரும்? ஐ சி டேஷ் கேட். பதில் சொல்லுங்க. ஐ சி ஏ வருமா, ஆன் வருமா? என்ன ஆன்சர்? தேவா. கிளியரா இல்ல வாய்ஸ். இல்ல. ஏவா ஆனா? A cat. A cat. So I see a cat. ஓகேவா? ஏன்னா சி வந்து கான்சனன்ட், ஏங்கிறது இன்டெஃபினைட் ஆர்டிகிள். ஏன்னா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். கேட் வந்து காமன் தான், பட் இந்த கேட்டை நான் இப்பதான் பாக்குறேன். ஐ சி a cat. நான் ஒரு கேட்டை பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்றது. டேஷ் கேட் இஸ் ஆரஞ்ச். இப்ப ஆல்ரெடி நான் கேட்டை பத்தி நான் சொல்லிட்டேன். இப்போ நான் மறுபடியும் அதே கேட்டை சொல்லும் போது இங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஏவா, ஆனா இல்லது தேவா? ஏன்னா நான் அந்த கேட்டை பார்த்தேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். இப்போ அந்த கேட் வந்து என்ன சொல்றேன்? ஆரஞ்சு இன் கலர்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ த கேட் இஸ் ஆரஞ்ச். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்டிகிள் ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு பொருளை பத்தி நம்ம பேசும்போது ஏ யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சிருச்சு அந்த பொருளை பத்தி இல்ல அந்த பர்சனை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அதை கண்டினியூ பண்ணும்போது தேங்கிற ஆர்டிகிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது ஐ சி டேஷ் கார். இதுக்கு என்ன வரும்? ஏ. ஐ சி எ கார். இப்போ இங்க டேஷ் கார் இஸ் ப்ளூ. The car is blue. அவ்வளவுதான். So the car is blue. So இது எல்லாமே ஒரே மாதிரி சென்டென்ஸ் தான், பட் உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம கொடுத்திருக்கோம். I see dash owl.
இதுக்கு என்ன வரும்? I see dash owl. ஏ ஏவா வரும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏ எத்தனை பேர் ஏ சொல்றீங்க, எத்தனை பேர் ஆன் சொல்றீங்க? ஆன் ஆன். ஏன் ஆன்? எதனால ஆன்? வவல்ஸ் வவல்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது ஆன் தான் யூஸ் பண்ணணும். சோ ஓக்கு முன்னாடி ஓ வந்து வவல், அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது ஆன்ங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். இப்போ dash owl is brown. இந்த இடத்துல என்ன வரும்? The owl is brown. இங்க வந்து a and an எது வந்தாலும் இங்க வந்து the தான் வரும். The owl is brown. ஓகேவா? சோ இதுதான் வந்து உங்களோட ஆர்டிகிள்ஸ். சோ ஆர்டிகிள்ஸ்ல நம்ம 3 பார்த்தோம். ஏ அல்லது ஆன், அடுத்தது த. 3 ஆர்டிகிள்ஸ் தான் இருக்கு. இததான் வந்து கம்ப்ளீட்டா உங்க சென்டென்ஸ்ல மாத்தி 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 கேட்பாங்க. எக்ஸாம்ஸ்ல வந்து கரெக்டா இத 2 பாயிண்ட மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு வந்து எந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும், அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வந்து கான்சனன்ட்க்கு முன்னாடி, ஆன் வந்து வவலுக்கு முன்னாடி. இது ரெண்டும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு வேர்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது என்ன பார்க்கணும்னா அதோட சவுண்ட். ஒரு சில வேர்ட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் நம்ம வந்து மாத்தி யூஸ் பண்ணுவோம். லைக் திஸ் யூனிவர்சிட்டி, யூசர், இதுக்கு மட்டும் யூன்னு வர்ற ப்ரொனன்சியேஷன் வர்றதுனால ஏன்னு யூஸ் பண்றோம். அந்த மாதிரி ஹெச்சுக்கு முன்னாடி நம்ம ஆனுங்கிறது யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா ஆர்டிகல்ஸ் அந்த பார்ட், கிராமர் பார்ட்ல வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ ப்ரிபோசிஷன்ல நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? பொசிஷனை பேஸ் பண்ணி சொல்றோம். ஸோ ப்ரீ பொசிஷன்னா பொசிஷனுக்கு முன்னாடிங்கிறது அந்த வேர்டு, என்ன வேர்ட் நீங்க கொடுக்க போறீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பொசிஷன் வந்து அந்த இடத்த மென்ஷன் பண்ண போறோம். ஸோ பிளேஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன்ஸ்னா ப்ரிபோசிஷன் பிளேஸுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்றதுக்கு சில ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு. டைமுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ற ப்ரிபோசிஷன்ஸ் சிலது இருக்கு. டைரக்ஷன்ஸ்னா என்ன? திசைகள். திசைகளை குறிக்கிறதுக்கு முன்னாடிங்கிற சில பொசிஷன்ஸும் இருக்கு, ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம வந்து 3 டைப்ஸா கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் நமக்கு டோட்டலா எத்தனை ப்ரிபோசிஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோர் தென் 100 ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ப்ரிபோசிஷன்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே நமக்கு தமிழ்ல தனித்தனி அர்த்தம் இருக்கு. அபவுட், அபவ், அப்ராட், இது எல்லா வேர்ட்ஸுமே உங்களுக்கு ப்ரிபோசிஷன் தான் சொல்லுவோம். பட் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தோம்னா இதுல எதெல்லாம்னா அட்டு வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம், இன் வந்து நிறைய இடத்துல பார்த்திருப்போம், அப்புறம் இன்டு, இன்சைடு, இன்டு வேற, இன்டு வேற. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நியர், நெக்ஸ்ட், ஆஃப், ஆன், ஆப்போசிட், அவுட்சைட், இன்சைட், டுவர்ட்ஸ், அண்டர், அபவ், அப்பான், இது எல்லாமே நம்ம சில வேர்ட்ஸ் இதுல கேள்விப்பட்டிருப்போம். சில வேர்ட்ஸ் நம்ம வந்து அது ப்ரிபோசிஷன் தானே தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ கிட்டத்தட்ட 100 வேர்ட்ஸ்க்கு மேல வந்து நமக்கு ப்ரிபோசிஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க அந்த சென்டென்ஸ்ல எதை பத்தி நீங்க பேசுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்க அந்த ஆப்ஜெக்ட பத்தி தான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரிபோசிஷனை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ப்ரிபோசிஷன்ஸ்னா எந்த மாதிரி? he sat on the chair. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்கிற சென்டென்ஸை உங்களோட மதர் டங்ல நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. he sat on the chair. அவன் சேரில் உட்கார்ந்தான். எங்க? on the chair. on the chairனா சேரில், சேருக்கு மேல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ on the chairங்கிறது சேர்ல உட்கார்ந்தாரு அப்படின்னு நம்ம சொல்றது he sat on the chair. சோ onங்கிறது நம்ம யூஸ் பண்றோம். there is some milk in the fridge. இன்னுன்னு வர்ற இடத்துல மோஸ்ட்லி அது எதை குறிக்கும்னா இன்சைட் அப்படிங்கறத தான் குறிக்கும். சோ ஃப்ரிட்ஜ்ல பாலை நம்ம எங்க வைக்கிறோம்? ஃப்ரிட்ஜுக்கு உள்ள வைக்கிறோம். ஓகேவா?
சோ ஃப்ரிட்ஜுக்கு உள்ள நம்ம பாலை வைக்கிறதுனால இந்த இடத்துல இன்னுங்கிற ப்ரிபோசிஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். She was hiding under the table. அவள் டேபிளுக்கு அடியில், அண்டர்னா அடியில், சோ அடியில் ஒளிந்து கொண்டாள் அப்படின்னு நம்ம சொல்றது she was hiding under the table ன்னு சொல்லுவோம். The cat jumped off the counter. Off the counterனா cat வந்து பூனை, கவுண்டர்ங்கிறது நம்ம அந்த டேபிள் அந்த மாதிரி ஷெல்ஃப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கவுண்டர்னு சொல்லுவாங்க, கிச்சன்ல இருக்கிற டேபிள்ஸ் எல்லாம். சோ அதை ஜம்ப் பண்ணி அதை தாண்டி போச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம ஆஃப்ங்கிற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களோட ப்ரிபோசிஷன் வந்து அந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணணும். மோஸ்ட்லி ப்ரிபோசிஷன் வந்து உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல தான் கொடுப்பாங்க. 2-3 ப்ரிபோசிஷன் கொடுத்து அதுல ஒன்னு சூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ அதுல வந்து நீங்க கரெக்டான மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ப்ரிபோசிஷனை எடுத்து அதுல யூஸ் பண்ண முடியும். ஆஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் யாருக்கா தெரியுமா? ஆஃப் ஓஎஃப்க்கும் ஓஎஃப்எஃப்க்கும் 2 வேர்டு இருக்கு. ஆஃப்னு ஒன்னு இருக்கு, ஓஎஃப்எஃப்னு ஒன்னு இருக்கு. ஆஃப்ங்கிறது ஜெனரல் சென்டென்சஸ்ல நம்ம ஆஃப் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் ஆஃப் ஓஎஃப்எஃப்ங்கிறது வந்து தாண்டறத குறிக்கிறது. ஜம்ப்ட் ஆஃப், அதை தாண்டி போச்சு, தாண்டி குதிச்சு போச்சு அப்படின்னு சொல்றத வந்து நம்ம ஆஃப்னு சொல்லுவோம். he drove over the bridge. பிரிட்ஜ்ல அவரு காரா இல்ல எதுன்னு சொல்லல, அந்த வெஹிக்கிள் அவங்க மென்ஷன் பண்ணல, பிரிட்ஜ் மேல போனாரு அப்படின்னு சொல்றத வந்து டிரைவ் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஓவர் த பிரிட்ஜ்னு சொல்றோம். சோ அதே மாதிரி she lost her ring at the beach. சோ அட்டுக்கும் இன்னுக்கும் இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னுங்கிறதும் பிளேஸ்க்கு முன்னாடி தான் கொடுப்போம், அட்டுங்கிறதும் பிளேஸ்க்கு முன்னாடி தான். இடத்தை குறிக்கும் போது இன் அல்லது அட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இன் வந்து எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பெரிய பெரிய சிட்டிஸ குறிக்கும் போது அல்லது பெரிய பிளேஸ குறிக்கும் போது, ஒரு ஊரை பத்தி சொல்லும் போது நீங்க அந்த இடத்துல வந்து இன் யூஸ் பண்ணலாம். இன் சென்னை, இன் சேலம் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணும்போது இன்னுங்கிறத நீங்க ஜெனரலா யூஸ் பண்ணுவீங்க. சேலம்ல இருக்கிற பார்க் அப்படின்னு சொல்லும் போது அந்த பார்க்குக்கு முன்னாடி அட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இல்ல சென்னையில இருக்கிற பீச் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது இன் சென்னை, I'm living in Chennai and I'm standing at the beach. At the beachனா பீச்ல நான் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம அட்டுன்னு சொல்றோம். சென்னையில இருக்கிற பீச். சோ பீச்ங்கிறது ஒரு சின்ன பிளேஸ். சோ பெரிய பிளேஸுக்கு இன் கொடுப்போம், சின்ன பிளேஸ்க்கு முன்னாடி வந்து அட்டு வந்து கொடுப்போம். The book belongs to Anthony. The book வந்து யாருடையது? ஆண்டனி உடையது. சோ உடையது அப்படிங்கிறதுக்கு டுன்னு சொல்லி கொடுத்திருக்கோம். They were sitting by the tree. ட்ரீக்கு பக்கத்துல. இப்போ by the treeக்கு சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, ஏதாவது டவுட்டா? So they were sitting by the tree. ட்ரீ கிட்ட உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு. பட் இதுக்கே வந்து நிறைய மீனிங் இருக்கு. They were sitting beside the tree. Beside the treeயும் யூஸ் பண்ணலாம். Beside the treeனா ட்ரீக்கு சைடுல, beside, beside the tree, ட்ரீக்கு பக்கத்துலன்னு அர்த்தம். Behind the treeன்னு கொடுக்கலாம். Behind the treeனா என்ன? ட்ரீக்கு பின்னாடி அப்படிங்கிற வேர்டும் வரலாம். சோ இந்த மாதிரி சென்டென்ஸ்ல வந்து 3 இது கொடுத்திருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். சோ பை வருமா, பிஹைண்ட் வருமா, பிசைட் வருமா. சோ உங்களோட காம்ப்ரிஹென்ஷன்ல எல்லாம் இந்த மாதிரி நீங்க நிறைய ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரிபோசிஷன்ஸ் நிறைய வந்து வேற வேற அர்த்தத்துல இருக்கிறது புரியும். காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதுல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சென்டென்ஸ் வந்து எதை மீன் பண்ணுது, வந்து நீங்க அதை தமிழ்ல அதுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும். இப்ப இதுல இருக்கிற எல்லா அந்த 100 வேர்டுக்கும் நீங்க தமிழ்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வந்து வரும். சோ பிசைட்னா பின்னாடி, பினீத்னாலும் மோரார்லெஸ் பின்னாடி தான் வரும்.
beside, sorry, beside, ஆமா, besideனா சைட்லன்னு அர்த்தம். beneath, behind இதெல்லாம் வந்து பின்னாடி வரும். before அப்படின்னா முன்னாடி, ஃப்ரண்ட்னாலும் முன்னாடி தான். பேக், அண்டர், அப்பான், ஓவர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஸோ அந்த சென்டென்ஸ்ல அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம ப்ரிபோசிஷன், பொசிஷனுக்கு முன்னாடி அதை எப்படி அந்த வேர்டை நம்ம பொசிஷன் பண்ணலாம். The caterpillar turned into a butterfly. into a butterfly அப்படிங்கிறது ஒரே வேர்ட். into அப்படிங்கிறது caterpillar பட்டர்ஃப்ளையா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் நம்ம intoங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து ப்ரிபோசிஷன்ஸோட எக்ஸாம்பிள். சோ இந்த மாதிரி தான் நீங்க ப்ரிபோசிஷன்ஸ்ல சென்டென்சஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இப்ப இதுல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. he went dash the market. இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. in, to, at. இதுல எது வரும்? to, correct. he went to the market. மார்க்கெட்டுக்கு போனார் அப்படின்னு நம்ம சொல்றது he went to the market, correct. Second, he lives dash a small town. ஸ்மால் டவுனுங்கிறது எதை குறிக்குது? ஒரு பிளேஸ குறிக்குது. பட் டவுன்னா ஒரு ஊரு. சோ இந்த இடத்துல எது வரும்? ஆன் வருமா, இன் வருமா, அட் வருமா? in. he lives in a small town. in தான் வரும். ஏன்னா இன்னையும் அட்டு ரெண்டுமே கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இன்னுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். சோ இன் தான் வந்து கொடுக்கணும். சோ he lives in a small town. I met him dash the afternoon. இதுக்கு இது வந்து டைம் குறிக்குது. I met him on the afternoon. அந்த ஆஃப்டர்நூன்ல அப்படியா சொல்லுவோம்? அட்டு வராது. ரெண்டுமே இருந்ததுன்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? இன்னுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சோ I met him in the afternoon. டைம்க்கு முன்னாடியும் in தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறோம். He took something dash the drawer. inna, from, atta. He took something அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ன வரும். நீங்க in போட்டுட்டு அந்த சென்டென்ஸை ஒரு தடவை தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி பாருங்க. he took something, அவர் எதையோ in the drawer அப்படியா சொல்லுவோம்? he took something in the drawer அப்படின்னு சொன்னா கரெக்டான சென்டென்ஸ். டிராயரில் இருந்து எதையோ எடுத்தார் அப்படிங்கிறது. சம்திங்னா எதையோ எடுத்தார் அப்படின்னா அப்ப எது வரும்? இன் வருமா, ஃப்ரம் வருமா, அட் வருமா? ஃப்ரம்க்கு என்ன அர்த்தம்? ஃப்ரம் வரும், கரெக்ட். he took something from the drawer. டிராயர்ல இருந்து எதையோ ஒண்ணு எடுத்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். he put the books dash the table. he put the books எங்க வைப்பாங்க? டேபிள்ல வைக்கிறாங்க. சோ அதுக்கு எது சொல்லலாம்? இன் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம்? பிளேஸுக்கு, டைமுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ன சொல்றோம்? புக்கை வந்து டேபிள் மேலங்கிறதுக்கு இங்க வேற என்ன வேர்ட் வந்து நமக்கு ஆப்டா இருக்கு? டேபிள் மேல புக்கை வச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்ன அட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இங்க ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஆன் த டேபிள், above the table, டேபிள் மேல அப்படின்னு சொல்றதுக்கும் ஆன்ங்கிற மீனிங் தான் வரும். he fell dash the ladder and broke his leg. இது he fell dash the ladder and broke his leg. எங்க இருந்து விழுந்தார்? he fell, லேடரில் இருந்து விழுந்து காலை உடைத்து கொண்டார் அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸ தமிழ்ல சொல்லுவோம். சோ அப்ப இங்க என்ன வரும்? டூவா, ஃப்ரம்மா, இன்டூவா? இன்டூனா he fell into the ladder. லேடருக்கு உள்ள விழுந்துட்டாருன்னு அர்த்தம்.
இப்போ வெல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. வெல்னா என்ன? கிணறு. கிணறுன்னு இருக்கும்போது நீங்க அப்ப சொல்லலாம் he fell into the well. வெல்லுக்கு உள்ள, கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ இன்டு சொல்லலாம். இப்ப இவர் எங்க இருந்து விழுந்திருக்காரு? லேடர், மேல இருந்து, ஏணில இருந்து கீழே விழுந்துட்டாரு. அப்போ he fell from the ladder. லேடரில் இருந்து கீழே விழுந்து அவர் காலை உடைச்சுக்கிட்டாரு. ஓகேவா? let us hope dash the best. இதுல எது வரும்? இது ஒரு ப்ராவர்ப் மாதிரி நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. let us hope dash the best. On the best. let us hope on the best. பெஸ்ட்க்கு மேலையா? ஆன் வந்து மோஸ்ட்லி எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டேபிளுக்கு மேல, சேருக்கு மேல, அந்த மாதிரி நம்ம மேல அப்படிங்கறது சொல்லும் போது ஆன் யூஸ் பண்ணுவோம். அட்டுங்கிறது மோஸ்ட்லி பிளேஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ வேற என்ன இருக்கு பெண்டிங்? let us hope for the best. For. நல்லது நடக்கிறதுக்காக எதிர்பார்ப்போம், நல்லதையே எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுதான் let us hope for the best. there is someone dash the door. இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா பார்க்கணும். ஹவுஸ்ங்கிறது பெரிய பிளேஸ். ஹவுஸ்ல ஒரே ஒரு சின்ன இடம் எது? டோர். டோருங்கிறது ஒரு சின்ன இது. அப்ப இதுல எது வரும்? இன் வருமா, ஆன் வருமா, அட் வருமா? ஆன் வந்து மேல அந்த மாதிரி சொல்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இன் வந்து எதுக்கு சொல்லுவோம்? பெரிய பிளேஸ். அட் த டோர். கரெக்ட். there is someone at the door. சோ இப்படிதான் நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். ஆன்ங்கிறது above, அந்த மாதிரி டேபிள் மேல, டேபிள் கீழே, அந்த மாதிரி சொல்லும் போது, பொசிஷனை சொல்லும் போது நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். பெரிய பெரிய பிளேஸ் அல்லது டவுனுக்கு எல்லாம் சொல்லும் போது இன் யூஸ் பண்ணுவோம். இப்போ வீட்ல இருக்கிற டோர், சோ சின்ன பொருள், சோ அந்த இடத்தை குறிக்கும் போது நம்ம அட் யூஸ் பண்ணலாம். there is a mistake dash the third line. இப்போ உங்க மிஸ் வந்து சொல்லும் போது உங்க நோட்ல நீங்க எழுதி இருக்கிறதுல தேர்ட் லைன்ல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல அவங்க சொல்லுவாங்க? there is a mistake. என்ன ஆன்சர்? on the third line, with the third line, in the third line. on in the third line. ஏன்னா ஆன்ன்றது மேலதான், பட் ஆனா நம்ம வந்து அதுக்கு மேல சொல்லல, அதுலதான் சொல்றோம். there is a mistake in the third line. அந்த இடத்துலதான் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பர்டிகுலர் பண்ணி சொல்றோம். சோ அதனால in தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ I was born dash கேரளா. கேரளாவில் பிறந்தேன். சோ கேரளா வந்து என்ன? ஒரு பெரிய பிளேஸ். அப்ப என்ன வரும்? என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுவோம்? on Kerala. I was born on Kerala. கேரளாக்கு மேலேயா பிறந்தேன்? at Kerala. பிளேஸ், பெரிய பிளேஸ்க்கு முன்னாடி இல்ல பெரிய இடத்துக்கு முன்னாடி என்ன போடுவோம்னு சொன்னேன்? இன்னு போடுவோம். இன் போடணும். சோ கரெக்ட். I was born in Kerala. ஓகேவா? சோ இதுதான் வந்து preposition. So he went to the market. He lives in a small town. I met him in the afternoon. He took something from the drawer. He put the books on the table. He fell from the ladder and broke his leg. இதுல வந்து let us hope for the best. there is someone at the door. door பக்கத்துல யாரோ இருக்காங்க. there is a mistake in the third line. I was born in Kerala. so இப்படிதான் வந்து prepositionல அந்த எல்லா சென்டென்ஸ்லயும் வித்தவுட் ப்ரிபோசிஷன் இருக்கவே இருக்காது. ஸோ ப்ரிபோசிஷனை வந்து நீங்க நல்லா கத்துக்கிட்டாதான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த சென்டென்ஸோட மீனிங்கே அந்த ப்ரிபோசிஷன்ல தான் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ஆர்டிகல்ஸ் அண்ட் ப்ரிபோசிஷன். ஸோ இது ஓகே. இன்னைக்கு வந்து
ஸோ ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு ஒன்று எடுத்துக்கலாம். யார் ரீட் பண்ண போறீங்க? ஒருத்தரா ஒரு சென்டென்ஸ் எனக்கு ரீட் பண்ண போறீங்க. இன்னைக்கு வந்து நம்ம லைப்ரரியில நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நமக்கு மீனிங்காக நம்ம பார்க்குறோம். மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இதை பார்க்குறோம். ஸோ அதாவது ஒரு கான்வர்சேஷன், ஒருத்தர் கூட எப்படி நம்ம கான்வர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேராகிராஃப். யாராவது ஒருத்தர் ரீட் பண்ண முடியுமா? இல்ல நான் ரீட் பண்ணவா? நீங்க மீனிங் சொல்றீங்களா? யார் ரீட் பண்றீங்க? நானே ரீட் பண்ணிடுவா? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, ஐ வாண்ட் டு ரிட்டன் தீஸ் 4 புக்ஸ். ஸோ நீங்க இதுல பார்த்துட்டே வரணும். ஒரு சென்டென்ஸும் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்க படிக்க ரீட் பண்ணி அதோட மீனிங்கை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த கான்வர்சேஷனோட ஒரிஜினல் மீனிங் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஐ வாண்ட் டு ரிட்டன் தீஸ் 4 புக்ஸ். எனக்கு ஸ்டூடெண்ட் வந்து சொல்றாரு. இது யாருக்கு? 2 பேருக்கு நடுவில் கான்வர்சேஷன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் கவுண்டர் கிளர்க். கவுண்டர் கிளர்க்னா யாரு? அந்த லைப்ரரியில இருக்கிற கிளர்க். புக் வாங்குவாங்க இல்லையா நம்ம கிட்ட, அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து சொல்றாரு, ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் தீஸ் 4 புக்ஸ். எனக்கு 4 புக்கை வந்து இந்த 4 புக்கையும் நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கவுண்டர் கிளர்க் வந்து என்ன பதில் சொல்றாருன்னா, பட் 2 of these were due on Monday. 4 புக் நீங்க கொடுக்கணும், கரெக்ட். பட் இதுல 2 புக் வந்து மண்டேவோட டியூ. மண்டேவே டியூ முடிஞ்சு போச்சு. யூ ஆர் லேட் பை 3 days. நீங்க 3 நாள் லேட்டா வந்திருக்க அப்படின்னு சொல்றாரு. யூ ஆர் லேட் பை 3 days. ஐ எம் அஃப்ரைட் யூ வில் ஹாவ் டு பே த ஃபைன். அதாவது என்னன்னா நீ ஃபைன் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஐ எம் அஃப்ரைட்னா உடனே நான் பயந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல அவர் எதை சொல்றாருன்னா, நீ லேட்டா கொண்டு வந்ததுனால நீ ஃபைன் பே பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளவுதான். அவர் வந்து நான் பயந்து போய் சொல்றேன் நீ ஃபைன் கட்ட வேண்டியது வரும் அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. ஸோ அப்படியே நீங்க கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பேராகிராஃப்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ஒரிஜினல் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஓ எஸ் ஐ நோ தட், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பட் ஐ வாஸ் சிக் அண்ட் ஹாவ் நாட் பீன் ஏபிள் டு கம் டு காலேஜ் தீஸ் 4 days. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால காலேஜுக்கு நான் 4 days லீவ்ல இருந்தேன். 4 days நான் வரல. யூ கண்டோன் த டிலே அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் டோன்ட் யூ. நீங்க வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நடக்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்க வந்து அதாவது ஏதாவது வந்து எப்படி சொல்றது, ஸ்பெஷல் இது கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் மை சிக்னஸ் இஸ் அ ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் இஸ்ன்ட் இட். அதாவது எதிர்பாராத சம்பவம் ஏதாவது நடந்ததுன்னா அந்த டைம்ல நாங்க வந்து ஒரு 2-3 days வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட ஃபீவர் நான் லீவ் எடுத்ததையும் நீங்க ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸா எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸ்டூடெண்ட். அதுக்கு கவுண்டர் கிளர்க் வந்து எஸ் இட் இஸ், பட் யூ ஷுட் டாக் டு த லைப்ரரியன். ஆமா இருக்கு, அந்த மாதிரி ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல எடுத்துப்பாங்க, பட் நீங்க வந்து லைப்ரரியன் கிட்ட அதுக்கு பேசணும். இவர் வந்து ஜஸ்ட் கவுண்டர் கிளர்க் தான், புக்கை கொடுத்து வாங்குறது. பட் லைப்ரரியன்னு தனியா ஒருத்தர் இருக்காரு, நீ வந்து அவர்கிட்ட தான் பேசணும். என்னோட டியூட்டி, மை டியூட்டி இஸ் ஜஸ்ட் டு சார்ஜ் த ஃபைன் இஃப் இட் இஸ் டியூ அக்கார்டிங் டு த ரூல்ஸ். என்னோட வேலை என்னன்னா அதுல அந்த புக் வந்து டியூவா இருந்ததுன்னா நான் ஃபைன் கலெக்ட் பண்ணணும், அதுதான் வந்து ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டூடெண்ட் வந்து சொல்றாரு, வெரி வெல் ஐ வில் see the librarian. ஓகே நல்லது, நான் வந்து லைப்ரரியனை பார்த்து பேசுறேன். Meanwhile, please issue me with these 2 books. அதுக்கு நடுவுல நீங்க எனக்கு இந்த 2 புக்ஸை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஓ வெயிட் a minute, I want another book too. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு இன்னொரு புக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்தது என்ன சொல்றோம், let me go to the racks and find out that one also. நான் போய் ரேக்ல போய் அதை தேடி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சோ கவுண்டர் கிளர்க் வந்து இப்ப என்ன சொல்றாரு, ஓகே ஐ வில் வெயிட் அண்ட் lend you all the 3 all together. சரி நான் வெயிட் பண்றேன், 3 புக்ஸையும் சேர்த்து உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்றாரு. ஸ்டூடெண்ட் லேட்டர், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், here is the book I wanted, now please issue them. இந்த புக் தான் எனக்கு வேணும், சோ எனக்கு அந்த 3 புக்கையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். சோ கவுண்டர் கிளர்க், would you sign here please and here also. இந்த இடத்துல சைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி 2 இடத்துல அவர் சைன் வாங்குறாரு. சோ அததான் வந்து would you sign here please and here also. இந்த இடத்துலயும் அடுத்த இடத்தையும் காட்டி இதுலயும் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்டூடெண்ட் வந்து, ஓ ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட் சம்திங், in this book one page is missing, it's page 231, you can have a look. So அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும், இந்த புக்ல ஒரு பேஜ் வந்து மிஸ் ஆகுது, அது வந்து 231வது பக்கம், அந்த பேஜ் வந்து இல்ல, அத நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டுறோம். Counter clerk, my somebody has torn it away, how careless, I must stamp page 230 to indicate that page 231 has been torn out. So clerkக்கே அது வந்து தெரியல. சோ அவர் வந்து ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு சொல்றாரு, யாரோ வந்து அதை கிழிச்சிட்டாங்க, இப்ப நான் வந்து அந்த 230 பக்கத்துல நான் ஸ்டாம்ப் பண்ணணும், அந்த 231வது பக்கம் வந்து கிழிஞ்சிருக்கிறத நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல நான் ஸ்டாம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்றாரு, இஸ் திஸ் நெசசரி, இது முக்கியமா அப்படின்னு கேக்குறாரு. கவுண்டர் கிளர்க் அதுக்கு எஸ் வெரி நெசசரி, ஆமா கண்டிப்பா, otherwise this may be blamed on you or the next borrower after you. நான் அப்படி பண்ணலைன்னா இது உன் மேலேயோ அல்லது இதுக்கப்புறம் வாங்க போறவங்க மேலேயோ இந்த பழி வரும், நீங்க தான் கிழிச்சிங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்டூடெண்ட் வந்து தேங்க்ஸ் வெரி மச் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்றாரு. ஸோ தேங்க்ஸ் வெரி மச், மோஸ்ட்லி தேங்க்ஸ் வெரி மச் நம்ம சொல்ல மாட்டோம், தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லுவோம் அல்லது தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளை விட பெரியவங்க கிட்ட இல்ல நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட, உங்களை விட ரொம்ப பெரியவங்க கிட்ட சொல்லும் போது தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது தேங்க்ஸ்ன்னு சொன்னாலே போதும். கவுண்டர் கிளர்க் வந்து லாஸ்டா என்ன சொல்றாரு, தட்ஸ் ஆல் ரைட், அது இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த இடத்துல இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, அததான் அவங்க சொல்லியிருக்காங்க. The clerk is saying I'm surprised. I'm surprisedனா நான் வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு, யாரோ வந்து இந்த பேஜை வந்து கிழிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்றாரு. சோ இதுதான் வந்து உங்களுடைய கான்வர்சேஷன் பேஜ். சோ இந்த மாதிரி ரெகுலரா நீங்க டயலாக்ஸ் வந்து நிறைய ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களால ஈஸியா ரீடிங்கை வந்து நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்களால உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷும் வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். நல்லா பேசவும் ஆரம்பிச்சிருவீங்க. பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்ட்ஸை வந்து நீங்க எழுதுறதும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னாலும் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ மேபி நீங்க உங்க ஸ்கூலுக்கு போகும்போது உங்க மிஸ் கிட்டயோ மோஸ்ட்லி அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல நீங்க பேச ட்ரை பண்ணுங்க. வெளியே நம்ம அவ்வளவா யார்கிட்டயும் பேச மாட்டோம், பட் ஸ்கூலுக்கு போகும்போது உங்க இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து நீங்க மோஸ்ட்லி எல்லார் கூடயுமே இங்கிலீஷ்ல கான்வர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பேசுறதுக்கு. உங்களுக்கு அந்த கூச்சம் வந்து போகும், நம்ம கூச்சப்பட்டு பேசாம இருப்போம். ஸோ அது இல்லாம இருக்கணும்னா நீங்க ஸ்டார்ட் ஸ்பீக்கிங், ஏதாவது ஒண்ணு பேச ஆரம்பிங்க. சின்ன சின்ன வார்த்தைகளோ இல்ல சின்ன சின்ன சென்டென்சஸோ நீங்க பேசுனீங்கன்னா தான் போக போக உங்களால பெரிய பெரிய சென்டென்சஸை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சுதா? ஓகே மேம்.
Thank you. புரிஞ்சுது மிஸ். புரிஞ்சுதா? ஓகே. வீடியோஸ் பாக்குறீங்களா? வீடியோஸ் அப்லோட் பண்ணது பாத்தீங்களா? பார்த்துட்டே தான் இருக்கோம் மிஸ். ஓகே Yes, ma'am. ஓகே ஓகே. சோ இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். அதுல பாருங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் பாருங்க. அண்ட் ரெகுலரா ரீடிங் பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? Yes, ma'am. ஓகேவா? ஓகே. சரி ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல Okay, ma'am. பார்க்கலாம். ஓகே, thank you. நெக்ஸ்ட் கிளாஸ்ல Thank பார்க்கலாம். you. யா. Thank you, ma'am. Welcome. Thank you, ma'am.